உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்னமா ஸ்னேகா, கொடைக்கானல் போயிட்டியா? அப்பாடா, எப்பண்டா உன் ஃபோன் வரும் ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன். சொன்னா கேக்குறியா நீ? டிரைவர் போட்டு கொடைக்கானல் போனா நான் தான் கார் எடுத்துட்டு போவேன்னு போயிட்டேன். எனக்கு நீ ஃபோன் பண்ணது வர உயிரே இல்லை. இப்பதான் உயிரே வந்திருக்கு. இங்க பாரு, நம்ம ஒரு மாதிரி கிடையாது. ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன், டிராஃபிக் வேற இப்போ அதிகமா கொடைக்கானல்ல. அதனால தனியா போகணும், ரிஸ்க் எடுக்காத. உனக்காக நான் டிரைவர் போட்டிருக்கேன். அப்படி இப்போ ஒரு ஆள் வருவாங்க ரூம்லாம் கிளீன் பண்ணி தரதுக்கு. இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண. என்ன டேடி, உங்க சர்வெண்ட்லாம் இப்படி இருக்காங்க? நேத்தே சொன்னீங்கல்ல பஞ்சுவாலிட்டி கரெக்டா இல்லையே. நேத்தே அங்க ஒர்க் பண்றதுக்கு உனக்கு ஒரு வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன், டிரைவருக்கு ஆள் போட்டிருக்கேன், ரூம் கிளீன் பண்ண ஆள் போட்டிருக்கேன் சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா பாடல் இந்த பங்களா மாதிரி இருக்கு. இங்கே நான் தங்குறது இன்னும் வர ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வரல. வீட்டு வேலைக்கு ஆள் வந்திருக்கும், நீ போகணும்னா சுட சுட உனக்கு எல்லாம் பண்ணி தருவாங்க. நீங்க அப்படியும் யாரும் வரல. ரூம் எல்லாம் அழுக்கா இருக்கு. எப்படி நான் போய் ஸ்டே பண்றது? இன்னும் ஒரு கப் காஃபி கூட நான் குடிக்கல தெரியுமா? என்னது, இன்னும் வரலையா? கொஞ்சம் மட்டும் தான் ஃபோன் பண்ணேன், 10 நிமிஷத்துல போயிடும் சார் அப்படின்னா இன்னும் போகலையா? ஒரு வேலை டிராஃபிக்கா இருக்கும். இப்போ கொடைக்கானல அதிகமா டிராஃபிக்னு சொல்லிட்டாங்கல்ல, அரை மணிக்குள்ள வந்துருவாமா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ அதுவரை வயிற்ற காய போடாம பக்கத்துல இருக்க ஹோட்டலில் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காஃபியோ டீயோ குடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு வா. அதுக்கடையே ரூம் எல்லாம் சரியாயிரும். ஓகே வாங்க ரெடி. நேற்று ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணது டயர்டாக இருக்குது. மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கா? அது இல்லாமல் கொடைக்கானல் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. என்னால் இப்போ எங்கேயுமே போக முடியாது. எல்லாமே முன்னாடி வந்தால் சாப்பிட்டுட்டு நான் பாட்டு ரெஸ்ட் எடுப்பேன். உங்கள் சர்வெண்ட்டுக்கெலாம் ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செல்லம் கொடுத்தா கெடுத்து நம்ம ஆஃபீஸே குட்டி சோற ஆக்கிட்டீங்க. 2 வருஷமா டர்ன் ஓவரே இல்லைல்ல, இதுக்கு 3 நிலைமையில வந்துட்டு. இப்படிலாம் பண்ணீங்க. அவங்க ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்கள அதட்டி வச்சாதான் ஒழுங்கா வேலையை வாங்கினாலும் வேலையை செய்வாங்க. இந்த காலத்தில் பக்கத்தில் இருந்தாலே வேலை பார்க்க மாட்டாங்க. இதில் இதை நம்பி இன்னொரு ஆளை போட்டிருக்கீங்க. அவன் எப்படியோ. இங்கே பாருங்க டேடி, அவன் 3 மந்த்ல எடுத்த டர்ன் ஓவரை நான் 1 மந்த்ல எடுத்து காமிக்கிறேன். அவனை 1 மந்த்ல இந்த ஊரை விட்டு அனுப்பிடுங்க. எந்த ஊர் இருந்தாலும் அந்த ஊருக்கே அனுப்பிடுங்க. இனி நான் தான் இங்க ராஜா ராணி எல்லாமே. நம்ம ஆஃபீஸை நான் தான் பார்த்துப்பேன். வேற எவனாலும் விட்டு நம்பிக்கையாக கொடுக்க முடியாது. உங்க ஆஃபீஸும் சரியில்லை, உங்க சர்வெண்ட்டும் சரியில்லை. இங்க க்ளீன் பண்ண வரவனையும் காணும், டிரைவரையும் காணும், சமைக்கிற அம்மாவையும் காணும். டோட்டல் டைம் தான் வேஸ்ட்டு. இப்படின்னு தெரிஞ்சுதான் வரவில்லை. எத்தனையோ ஹோட்டல் இருந்து. சரி சூடாக அவங்க கையால் சாப்பிடலாமே. நீங்கள் வேற சொன்னீங்களே அந்த கமலா அக்கா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு. சரி உங்க கையால் சாப்பிடலான்னு ஆசையாக வந்தா இப்படி இருக்குது. டைம் எல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு. அந்த சாருக்கு இப்படி ஒரு பொண்ணா? அவர் எவ்வளவு சாஃப்ட், இவ்வளவு பணம் காசு இருந்தாலும் எல்லாரும் மதிப்பாரு. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப ரகடா இருக்கு. மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. இதை நம்பி ஆபீஸ உடைக்க போறாரு. என்ன லட்சத்துல வரப்போகுதோ தெரியல. பணம் இருக்குல்ல, திமிரெல்லாம் வரதானே செய்யும். இதான் பணக்கார திமிருங்கிறது. சரி, நமக்கு இதுக்கு வந்த வழியை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சரிங்க டாடி. சரி கூப்பிடுறேன். பாய். சீக்கிரம் வர சொல்லுங்க உங்க சர்வெண்ட்டை. ஏய் யார்டா நீ? சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல. நீ பாட்டு ஏதோ திறந்து விட்டு ஏதோ பூந்த மாதிரி வந்து நிக்கிற. யார் நீ? வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு வரணும்னு தெரியாதா? பெல்லுன்னு ஒன்று இருக்கு, அதை அமுத்திட்டு வரணும்னு தெரியாதா? யார் நீ? மேடம் கோவப்படாதீங்க. உங்களை 2 மட்டும் கூப்பிட்டேன். இங்க ஃபோன் பேசிட்டு இருந்த கான்சென்ட்ரேஷன்ல நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கல. நான் சார் அனுப்பின ஆளு. ஓஹோ, நீதாவனா? இவ்வளவு நேரம் உனக்கு 10 நிமிஷத்துல வந்து டாடி கிட்ட சொல்லிருக்க. எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் தெரியுமா? அப்பதே வந்து உட்காந்துருக்கேன். ரூம் சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு தெரியாது. காசு வாங்க தானே செய்யற. என்னது, ரூம் க்ளீன் பண்ண வந்தனா? மேடம் நான் சொல்றது கேளுங்க. நீங்களே ஒரு முடிவு பண்ணா. ஏய் ஸ்டாப் இட் மேன். என்ன பேச குறுக்கு பேசிட்டே இருக்க? வந்ததே லேட்டு, இதுல எதுக்கு பேசுறிய நீ? இங்க பாரு, ரூம் ஃபுல்லா டர்ட்டா இருக்கு. பெட்ரூம் முத க்ளீன் பண்ணி கொடு. உன்னால ½ hour வேஸ்ட். இந்த போன டைம்ல என்ன உங்க அப்பா வந்து கொடுப்பான்? அரை மணிக்குங்கிறது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? டைம் சென்ஸே இல்ல, பஞ்சுவாலிட்டி இல்ல. வேலைக்குன்னு வந்துட்டானுங்க. கூட காசுனாலும் கொடுக்குறேன். நல்லா க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு தொடச்சு நீட்டாக்கிட்டா. எனக்கு எப்பவுமே நீட்டா இருந்தா பழக்கம். சார் ஃபோன் பண்ணி டிரைவிங் ஒர்க்குக்கு தானே நம்ம சொல்லியிருந்தாரு. கரெக்டா பிக்கப் பண்ண, ட்ராப் பண்ண, கூட இருந்து பாத்துக்கப்பா அப்படி தானே சொன்னாரு. இந்த பொண்ணு மாப்பு போடு, ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்லுது. ஒருவேளை சார் எதுவும் செய்ய சொல்லியிருப்பாரா? இல்லையே, நான் பேசும்போது சார் இப்ப இதை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த பொண்ணு என்னன்னா திமிரு பிடிச்சு ஆடுது. ஷோ, அவ்வளவு கொடுமை. ஏய் சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்கல உனக்கு? காதுல எதுவும் ப்ராப்ளமா? போ சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணு. ஆல்ரெடி டைம் இதுல முடிச்சு வர நின்று பாத்துட்டு இருக்கான். சம்பளமா ஒழுங்கா கொடுத்துவேன். நீ கேட்கறத விட 10 ரூபா கூட தான் போட்டு கொடுப்பேன். போ. வீட்டுல ஒரு நாளா இந்த வேலையில நம்ம பாத்துருப்போமா? அம்மா சொன்னா கூட அப்படியே கிரேட் எஸ்கேப் ஆயிடுவோம். ஷோ, ஆப்ப போடு, தூசியை தட்டுன்னு உயிரை எடுக்கிறா. நம்ம என்ன படிச்சோம், என்ன வேலை செய்யறோம்? நம்ம பாட்டு செவனேன்னு நம்ம ஊர்ல நல்ல ஒரு ஒர்க்ல இருந்தோம். எல்லாம் இந்த மகாவால வந்தது. இன்னைக்கு கொடைக்கானல் வந்தனோ என்னோட இதே போச்சு. இந்த வாயடிக்காக ஒன்றும் நான் கிளீன் பண்ணல. சார் பாவம்,
எனக்கு சொன்னாரு என் பொண்ணுக்கு வெளி உலகமே தெரியாது, கொடைக்கானலே தெரியாது, ஊருக்கு சின்ன பிள்ளைல கூட்டிட்டு வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் கூட மாட இருந்து பாத்துக்கோங்க நம்ம சொன்னாருங்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தொலை வேண்டியதா இருக்கு. தலையெழுத்து தலையெழுத்து. ச்சே, நம்ம படிச்ச படிப்பு என்ன, இங்க பாக்குற வேலை என்ன? ஷோ, ஹாலு ஓகே, பெட்ரூம் ஓகே, பாத்ரூமையும் கழுவி விடுன்னு சொன்னா ஐயோ நம்மளால முடியாது. இவ சொன்னாலும் சொல்லுவா போல இருக்க, தாயடியா வேற இருக்கா. விஜய், அந்த அளவுக்கு இறங்கிறாத. அந்த மாதிரி ஏதாவது சொன்னா பாடி நீண்டுட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா சார் என்னால முடியாது, உங்க பொண்ணு ரொம்ப என்ன வேலை வாங்குது, பாத்ரூம் முதல்ல கழுவி விட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிருவோம். எது செய்யணும்னு ஒரு இது இருக்குல்ல, நமக்குன்னு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல. பாத்ரூம்ல இறங்கி கழுவ முடியுமா? நமக்கு என்ன வேலையே கிடைக்காது. எத்தனை கம்பெனில கூப்பிடுறாங்க. நம்ம வேலை பார்த்துதான் எனக்கு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. ஏதாவது டைம் பாஸுக்கு வேலையை பார்ப்போங்கிறதுக்காக தான் இங்க வேலை பார்ப்போம். அதுக்குன்னு இப்படி நம்ம குடும்பப்படுத்துவாங்க. ஏய் மகா, எல்லாம் ஒன்னால தாண்டி இந்த அளவுக்கு ஆக்கிட்டல. இந்த பாவம்னா ஒன்னாதான் வந்து சேரும், ஒன்னு மட்டும் தான் சேரும். இதுல சவால் வேற. ஒரு மாசத்துல எவ்வளையாவது கரெக்ட் பண்ணி காணிக்கணுமா அவன் மாப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இது சரியான ஃப்ராட் ஆச்சே. இது எப்படி சொல்லும்? இவன் நம்மள ரொம்ப சீப்பா நினைச்சிட்டா. இவளுக்காகவாது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணியே காமிக்கணும். நமக்கு என்ன குறைச்சலு? அவ சொன்ன மாதிரி இவதான் உலகத்துல அழகியா, பேரழகியா, வேற பொண்ணே இல்ல. நமக்கு என்ன அந்த அளவுக்கு வயசாயிட்டு இந்த சோடா புட்டியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிருக்கும் போது நமக்கு என்ன குறைச்சலு? பாருடி பாரு, ஒரு மாசத்துல ஒன்னை விட சூப்பரான புதிர கரெக்ட் பண்ணல. என் பேர் விஜய். ஐயோ கடவுளே, இவன் இன்னும் இந்த ஹால தான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கானா? நீ எப்ப பெட்ரூமை க்ளீன் பண்றது, எப்ப கிச்சனை க்ளீன் பண்ணி நான் எப்ப சாப்பிடுறது? இன்னைக்கு ஃபுல்லா பட்னி தான் போல. இதுல மாசு வேற என்னமோ புதுசா வேலைக்கு வந்த மாதிரி தான். ஏய், காது கக்கற பேரு சரியான செவிட்டு முண்டமா இருக்குது. ஏய் ஒன்னதான் சாரி மேடம், ஏதோ ஏன்னு சொன்னீங்களா, அதான் ஏதோ ஆடு மாடு ஏதோ வழி தெரியாம உள்ள வந்துடும் நினைச்சேன். சாரி மேடம், சாரி. ஏய், உன்னை முதல்ல பெட்ரூம் தானே க்ளீன் பண்ண சொன்னேன். ஊருக்கு முன்னாடியே வந்து இங்க நிக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆச்சு? 6 மணிக்கு இங்கே ஒட்ட அடிச்சிட்டு இருக்க. நீ எப்ப மாப் போட்டு எப்ப க்ளீன் பண்ணி நான் எப்ப சாப்பிடுறது? டேய் பசிக்குதுடா எனக்கு. வெயிட் பண்ணுங்க மேடம். நான் என்ன மிஷினா இல்ல ரோபோவா சரசரன்னு வேலை பார்க்கறதுக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே பண்ண முடியும். உங்களை மாதிரி தான் எனக்கும் டஸ்ட் அலர்ஜி தான். அதான் பைய இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பசிக்குதான்? கடையில் வேணா சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? டேய், உன்னோட கரிசனம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நான் பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உன்னோட கை நீட்டி நின்னனா இல்ல நின்னனா? நான் ஆஃப்டர் ஆல் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்து நான் சாப்பிடுறதுக்கா? ச்சே, ஒழுங்கா வந்து வேலையை பாரு. எல்லாம் டேடியை சொல்லணும். சர்வெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காருல, நீ இதுவும் பேச, இதுக்கு மேலேயும் பேசுவ. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வேலை பார்க்க விட்றீங்களா இல்ல நீங்களே பாக்குறீங்களா? இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி வேலையில எனக்கு பார்த்து பழக்கம் இல்ல. பையன் தான் செய்ய முடியும். அவசரம்னா நீங்களே வேணா பாத்துக்கோங்க, நான் போறேன். ஹலோ விஜய், என் பொண்ணு கொடைக்கானல் ரீச் ஆயிட்டா. அங்க ரூம்ல இன்னும் க்ளீன் பண்ண போல. நேரத்தையும் வந்து சொல்லியிருந்தேன் காலையில பண்றேன்னா, கொஞ்சம் முன்னாடி கூட ஃபோன் பண்ணி போயிட்டு இருக்கேன் சார்னு சொன்னா இன்னும் காணும். அவ ஹோட்டல இருக்கா, பசியோடி இருக்கா. அவ ரொம்ப டிசிப்ளின், எதுவுமே நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவா. கொஞ்சம் போய் பாருங்களேன், பசியோடி இருப்பா. ஏதாவது ஹோட்டல் சாப்பாடு ஏதாவது முடிஞ்சா வாங்கி கொடுங்க. கொஞ்சம் எல்லாருமே பாருங்க, ஹோட்டல இருக்கா. சார், நாங்க வந்துட்டேன் சார். உங்க பொண்ணை பார்த்துட்டேன். அவங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. ஆமா விஜய், அவ பசியோடி இருக்கா, பசி தாங்க மாட்டா. அதான் ஏதாவது கத்திட்டு இருப்பா. ஏதாவது சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய ஊட்டி கான்வென்ட்ல வளர்ந்தவ, எதுவுமே கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பா. வீட்லயும் அப்படிதான். இந்த அந்த ஆள் இன்னும் வரலையா, கிடந்து கத்திக்கிட்டே இருக்கா. என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். மேடம், இந்தாங்க உங்க அப்பா. என்ன டாடி, உங்க சர்வெண்ட் இன்னும் யாரும் வரல? இந்தா ஒருத்தன் வந்து அரை குறையா இருக்கான். நாளே இவ்வளவு நேரம் ஒட்ட அடிச்சிட்டு இருக்கான். இனி நான் எப்ப சாப்பிடுறதுக்கு, எப்ப குளிக்கிறதுக்கு? ஐயோ, எனக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கு. நீங்க நேத்தே அவங்க எல்லாம் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் இங்க யாராவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. அதான் க்ளீன் பண்றதுக்குலாம் இப்ப நிறைய ஆப்ஸ் இருக்கே, அதை கொடுத்தாலும் தன்னால வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க போறாங்க. ஷோ, எல்லாம் நீங்க சரியில்லை. நீங்க வச்சுக்கிட்ட இடம் தான். எவன் இல்லாம என்னெல்லாமோ பேசுறான். சார பேச விடுதா, வளவளன்னு பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வச்சு இவர் கழிக்கிறாரோ தெரியல. இதாவது பரவாயில்ல, இவங்களை கல்யாணம் பண்ண போகக்கூடிய நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு. மேடம், சார் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. ஏய், எனக்கு தெரியும், வாய் மூடுறியா? இங்க பாருங்க டாடி, அப்பதானே இந்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான், தவிர ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கான். இவனுக்கு என்னன்னு கேளுங்க. இல்ல இவனுக்கு முதல் காசை கொடுத்து அனுப்பி வைங்க. நான் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் எடுத்து தங்கிக்கிறேன். தலையெழுத்து, வீடு, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருந்தாலும் ஹோட்டல்ல தங்குற மாதிரி இருக்குது. பேசுறத கேளு. டேடியும் பேச வேணாமா? நீயே பேசிட்டு இருந்தா, சொல்றத கேளு. முதல்ல வந்துருக்கிறவரு ஹவுஸ் கிளீன் பண்றவரு இல்ல, அவரு டிரைவர். உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுப்பாரு. அதான் வர சொன்னேன். ரூம் கிளீன் பண்றவரு வர இன்னும் 1/2 hour ஆகும் போல. டிராஃபிக்ல மாட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வந்து என்ன பண்றேன்னா, பேசாம அவருக்கு டிரைவ் பண்ணிட்டு வருவாரு. பக்கத்துல ரூம் எடுத்து, ஹோட்டல் இருக்குல்ல, எடுத்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். போதுமா? என்ன டாடி சொல்றீங்க? வந்திருக்கிறப்போ ரூம் க்ளீன் பண்றவர் இல்லையா? நான் சர்வெண்ட்ல நினைச்சேன். டிரைவரா? ஓ சாரி. ஓகே டாடி, அப்போ நான் பக்கத்துலேயே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துருக்கேன். நான் வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணதுக்கு இல்லை, நான் டிரைவரு, சார் அனுப்புனாருன்னு வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? வாய் திறந்து சொன்னேன், நான் வாயிலோட முத்தா குறைஞ்சு போகும். பேசாம நின்னா, நம்ம தானே இந்த ஊருக்கு புதுசு, இவர் ஒன்றும் இல்லையே. இப்படியும் இருக்குதுங்க. நம்ம மேலே ஒன்றும் தப்பு இல்லை, இவர் மேலே தான் தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ.
எங்க பாரு, உன்னோட சாரி பூரிலாம் என்னால கேட்க முடியாது. நானும் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ணிருக்க. வந்தவொடனே நான் டிரைவிங் வேலை பாக்குறேன், டாடி அனுப்பியிருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? பேசாம இருந்தா நான் தான் ஹவுஸ் க்ளீன் பண்ண வந்திருக்காங்கன்னு க்ளீன் பண்ண சொன்னேன். மேடம் வந்தா ஒருத்தங்கள முத பேச விடணும், பேச விட்டுக்கிட்டு நீங்க பேசணும். நீங்களே வளவளன்னு பேசி மாப்ப போட்டு க்ளீன் பண்ணு, டஸ்ட் க்ளீன் பண்ணி எனக்கு டஸ்ட் வச்சு நீங்களே சொல்லிட்டு இருந்தா நான் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? எங்க வீட்டுல கூட நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது இல்ல. சரி சரி, என் மேல ஒன்றும் தப்பு இல்லை. என் மேல தப்பு இருந்தா ஹானஸ்டா எங்கேயும் எப்பவும் சாரி கேப்பா இந்த ஸ்னேகா. எனக்கு நல்லா பசிக்குது, நல்ல ஹோட்டலா இருந்தா கூட்டிட்டு போங்க. அப்புறம் டாடி ஒரு 3 days இங்கெல்லாம் சுத்தி பார்க்க சொன்னாங்க. நாங்க சுத்தி பார்க்குற மூட்லாம் வரல. எனக்கா சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்றேன். டெய்லி காலையில பிக்கப் பண்ணி ஈவினிங் ட்ராப் பண்ணணும். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், வரணும். எனக்கு இந்த ஊர்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை தான். எனக்கே டிரைவிங் தெரியும். இருந்தாலும் டாடி நான் தனியா போறேன்னு வச்சு பயப்படுவாங்க. சப்போஸ் நான் என்னைக்காவது தனியா போனாலும் டாடிட்ட இங்க நடக்கிறத பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே? என்ன திருன்னு முடிச்சிட்டே இருக்க? சரி ஓகே சொல்லு, வாய் திறந்து. அதான் கேள்வி நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே சொல்றீங்களே, இதுல நான் எங்க போட்டு ஆமா ஓகே சரின்னு சொல்றதுக்கு? சரிங்க மேடம். ஓகே சீக்கிரமா போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. நான் லக்கேஜ்லாம் கொண்டு ரூம்ல வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வரேன். அதான் நமக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 183 நாள் ஆகுது. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி ஆச்சு, அதுக்குள்ள 183 நாள் ஆயிட்டு. பாத்தியா? இப்படி உன் கையை பிடிச்சிட்டு காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் தான். எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை. இங்கேயே கொடைக்கானலே படிக்க வச்சு இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடலாம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நேற்று வர. என்னைக்கு எம்டி பொண்ணு போட்டாங்களோ அதில் வந்து கொஞ்சம் மனசுக்கு தான் இருக்கு, நீங்கள் எதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு இந்த ஊரே வேண்டான்னு போனாலும் நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம். இல்லை டேன் ஓவர் பண்ணிட்டா நம்ம ஊருக்கே நம்ம போயிடுவோம். அப்புறம் அதான் இந்த 183 நாள் வாழ்க்கையில நான் உன்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் சந்தோஷப்படுத்திருக்கேன், என்னெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். வேண்டாம் மகா வேண்டாம். நீ என்னத்தையாவது கேட்ப, நான் என்னத்தையாவது சொல்லுவேன், சண்டை தான் ஒரு 2 இருக்கும். வேண்டாம் ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷர் வேற, இதில் நீ என்னவாது கேட்டுட்டு இதுக்கு ஏன் அப்படி சொன்னீங்க அதுக்கே இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருப்ப. இருக்கிறதே 2 பேர் தான், அந்த வீட்டில் முகத்தை தூக்கி வச்சுட்டு தான் நல்லாவா இருக்கும்? வேண்டாம். நீ என்னை எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க, எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்தினதில்ல, சந்தோஷமா வச்சிருக்க. இந்த நிமிஷம் வர நல்லா சந்தோஷமா இருக்கேன். போதுமா? அத்தான் அதெல்லாம் முடியாது. நான் கோவப்பட மாட்டேன், முகத்தெல்லாம் தூக்க மாட்டேன், சண்டையே போட மாட்டேன், வெளியே கூட்டிட்டு போக கூட சொல்ல மாட்டேன். நான் கேட்கறதுக்கு சும்மா எஸ் ஆர் நோ அது சொன்னா போதும். அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. பரவாயில்ல, இவ்வளவு நாள்ல நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோமா, இப்படிலாம் இல்லையா, அப்ப இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் இவருக்கு பிடிக்கல போல இருக்கே, ஓ இந்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியல. அதுக்காக என்ன நான் பரிசோதிக்க இது சின்ன டெஸ்ட். இது நீ ஒன்ன பரிசோதிக்கிற மாதிரி தெரியல, என்ன பரிசோதிக்கிறது மாதிரி தோணுது. ஒழுங்கா கேளு. நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்ட சண்டை போட மாட்டேன், முகத்தை தூக்கிக்க மாட்டேன்னு. நான் ஏதாவது சொன்னாலும் முகத்தை தூக்கிக்க கூடாது, ஹானஸ்டா சொல்லுவேன். ஓகே? அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வி, அதான் நான் இவ்வளவு நல்லா உனக்கு சமைச்சு போட்டிருக்கேன். அரைகுறை சமையல் தான், எனக்கே தெரியும். நான் ஒன்றும் பெரிய செஃப் கிடையாது, வீட்லயும் சமைச்சு பழக்கம் இல்லை, யூடியூப் இன்ஸ்டா பார்த்து சமைச்சதுதான். இதுல உனக்கு பிடிச்ச டிஷ் எது, பிடிக்காத டிஷ் எது? ஃபர்ஸ்ட் பிடிக்காத சொல்லியிருக்கேன். பிடிக்காத ஒண்ணுதான் கறி தோசைன்னு ஒண்ணு பண்ணினேன். அதுக்கு கறி தோசைன்னு பேர் வைக்கிறத விட கரிஞ்ச தோசைன்னு வைக்கலாம். அன்னைக்கு சொன்னேன் ஒழுங்கா தோசையை சுட்டு சிக்கன் குழம்பு வைன்னு. இல்லைன்னாத்தான் யூடியூப்ல பார்த்தேன், செம்மையா இருக்கும், மதுரை ஸ்பெஷலு அப்படின்னு தோசையை ஊற்றி கறி குழம்ப ஊற்றி அதை தோசை ஆக்குறதுக்கு பதிலாக உப்புமாவாக்கி தந்த. கேட்டா இது புது ஸ்டைலுன்னு சொன்னேன். அதை இன்ன வரை என்னால் மறக்க முடியாது. பிடிச்ச விஷயம்னா நீ எனக்கு முத பொங்கல் வச்சு கொடுத்தல, வெண்பொங்கல், அந்த சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் அல்டிமேட்டா இருந்து. தெரியாம வச்சாலும் அது செம்ம டேஸ்டா இருந்து. இன்னும் அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிக்குது. அப்புறம் இது முக்கியமான கொஸ்டின், இது வரைக்கும் நீ என்கிட்ட கண்டிப்பா ஏதாவது மறைச்சிருப்ப. அப்படி மறைச்ச முக்கியமான ஒரு விஷயம்னா என்னது? சொல்லு. பத்தியா பிரச்சனைக்குரிய விஷயத்துக்கு வந்துட்ட. மறைச்ச விஷயம்னா ஓன்ட்ட சொல்லுவேன், அடிக்கக்கூடாது, ஏசக்கூடாது, பார்த்துக்கோ. சரி நீ கேட்குற, ஒய்ஃப்ட எல்லா விஷயமும் நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு உன்ட்ட மறைச்சதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மகா, நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன். இப்போ கொடைக்கானல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த ஸ்மெல்லு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹால்ஸு டிக்டாக்லாம் வாங்கி பாக்கெட்டில். அன்னைக்கு கூட நீ கேட்டிய துவைக்கும்போது டிக்டாக் முட்டாயே இருக்குது, நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு கேட்டல. அது இந்த ஸ்மெல்லை மறைக்கிறதுக்காக தான். இவ்வளோ நாள் நீ கண்டுபிடிக்கலையா? சரி கேட்டேங்கிறதுக்காக சொன்னேன், கோபப்படாத. ஃப்ராடு சரியான ஃப்ராடு. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொன்னேன்,
ஸ்மோக்லாம் பண்ணுவியா நீ? ஆனா இவ்வளவு நாள் நான் கண்டுபிடிச்சதே இல்ல. லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கருப்பாகல, அப்படியே ரெட்டிஷா இருக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. பொதுவா பசங்க லிப்ஸ் இது சிகரெட் அடிக்காங்கன்னா லிப்ஸ் பிளாக்கா இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. சரியான ஃப்ராடு தான் நீ. எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன மறைச்சிருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு தான் அப்பப்போ டிக்டாக்கு மஞ்சள் சாக்லேட்டு எல்லாம் பாக்கெட்ல போட்டு தெரிஞ்சிருக்க இல்ல? எனக்கு சரி போகட்டும், இன்னும் நீ சிகரெட் அடிச்சு பாரேன். பத்தியா இப்ப கூட நான் உன்ட மறைக்கன்னா மறைச்சிருக்கலாம். எதுக்கு மறைக்கலனா, என் பொண்டாட்டி இது வரைக்கும் சைட் அடிச்ச விஷயத்துல இருந்து எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம மறைச்சிருக்கோம். சரி கேட்குறா சொல்லதுனால எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி தானே நான் சொன்னேன். கோவப்படுக பத்தியா, ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லி தான் உன்ட நான் சொன்னேன். இதுக்குன்னு முகத்தெல்லாம் தூக்கக்கூடாது. பாரு முகத்தமே மாறி போச்சு. ஆஹா. பரவாயில்ல, என்கிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்க. இது பெரிய விஷயம்தான். நீ சொன்ன மாதிரி மறைக்கன்னு நினைச்சா மறைச்சிருக்கலாம். அதான் அப்போ இவ்வளோ நாள்ல என்கிட்ட நீ எதையுமே மறைச்சதில்ல, அப்படி தானே? உன் மேல சத்தியமா சொல்றேன் மகா, நான் இது வரைக்கும் உன்ட்ட எந்த விஷயத்தையுமே நான் மறைச்சது கிடையாது. நீ என் உயிர், உன்ட்ட போய் நான் மறைப்பேனா? அதான் இவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ நல்லவர். அவர் நினைச்சா அவர் சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஸ்மோக் பண்ணுறதை மறைச்சிருக்கலாம். ஆனால் அவர் மறைக்கலையே. பொண்டாட்டிக்கு எல்லாம் தெரியணும் தானே சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். விஜய் கூடயே வச்சுட்டு நம்ம லவ் விஷயத்த இன்னும் அவர்கிட்ட சொல்லலையே. நம்ம ஆரம்பத்தில் நம்ம லவ் விஷயமா தெரிஞ்சுதான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ எதுக்கு நம்ம மறைக்கணும் அவர்கிட்ட? விஜய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், பண்ணாவளி போகிறான். ஒரு மாதத்தில் எப்படியும் அவன் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண தான் போகிறான். எனக்கு தெரியும். நான் பேசின பேச்சு அப்படி. இன்னும் அவனை பார்க்கணும்லாம் நான் அவனை முள்ளா குத்த தான் செய்வேன். கண்டிப்பாக நான் பேசுகிற பேச்சுக்கு அவன் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அவன் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நேரம் நான் அவன் சொன்னேன்லடி அவன் புருஷன்ட்டு சொல்லுன்னு சொன்னால் நம்ம சொல்லி தான் ஆகணும். அவனை இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு தேவையில்லை. நம்ம புருஷன்ட்டு நம்ம இந்த விஷயத்த மறைக்கிறோம். அப்போ மறைக்கக்கூடாதுல்ல? எவ்வளோ பெரிய தப்பு. இவ்வளோ உண்மையாக இருக்கிறவர்கிட்ட நம்ம மறைச்சதே தப்பு இவ்வளோ நாள். ஏய் மகா இங்க பாரு, என்ன ஆழ்ந்த யோசனையில இருக்க? அப்போ நீ என்கிட்ட ஏதோ மறைச்சிருக்க. நீ பாக்குறது யோசிக்கிறதுலே எனக்கு தெரியுது. மகா, நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்க போல இருக்க. என்னது? என்ன விஷயம்? சும்மா சொல்லு, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். என்ன மகா, என்கிட்ட மறைப்பிய நீ? ஆனால் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா? சேச்சே, கண்டிப்பாக வராது. இவ்வளோ உண்மையாக இருக்கிறவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக உண்மையை சொல்ல தான் செய்யணும். சொல்லிடுவோம். மகா, ஏய் என்னடி, எந்த உலகத்துல இருக்க? என்கிட்ட என்ன மறைச்சிட்டு இருக்க? பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. பெரிய விஷயமா மறைச்சிருப்ப போல இருக்கு. என்ன தெரியாம ஏதாவது கடையில போய் புரோட்டா சாப்பிட்டியா? மூஞ்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்ன நம்ம ஊரா தெருவுக்கு தெரு பரோட்டா கடை வச்சு கொத்திட்டு இருக்கிறதுக்கு? அதெல்லாம் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுக்கு தான் தெரியலை. நீங்கள் எவ்வளோ ஹானஸ்டாக இருக்கும்போது நானும் சொல்லி தானே ஆகணும். கார்த்திக், அத்தான், நான் ஒருத்தரை லவ் பண்ணல. அவர் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் அவரும் என்ன அவரும்? இல்லைதான், அவரும் இதே ஊரில் தான் இருக்காரு. அன்னைக்கு ஏதாச்சுமா பார்த்தனா அப்போ. ஏய் என்ன சொல்றேன்? பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த நேரம் அவனை பத்தி பேசணும்னா அப்போ இன்னும் நீ அவனை தான் நினைச்சிட்டு இருக்க இல்ல? அப்படிதானே? அவனை நினைச்சிட்டு இருக்க. ஏன் கூட வாழ்ந்துட்டு அவனை நினைச்சிட்டு இருக்க. அன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னேன், ஏன் அன்னைக்கே சொல்லல? குத்தம் உள்ள மனசு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என் கூட வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பொய் இல்ல? கோபப்படுறீங்க. நீங்க தானே ஏதாவது மறைச்சியான்னு கேட்டீங்க. அதான் சொல்றேன், சொல்ல வரேன். அதுக்குள்ள என்னெல்லாம் பேசுறீங்க? என்ன உங்க கூட வாழ்ந்தது பொய்ன்னு பேசுறீங்க? என்னதான் மனசுல உள்ளது பேசுறது தப்பா? ஏய், மனசுல உள்ளது சொல்றது தப்பு இல்ல. எப்ப சொல்லணும்? அன்னைக்கு பார்த்தேல, அப்பமே என்கிட்ட சொல்லியிருந்தா அது தப்பு இல்ல. இவ்வளவு நாள் மனசுல வச்சுக்கிட்டு நான் இப்போ ஸ்மோக் பண்றேன்னு சொன்னதுனால நம்மளும் பார்த்தோம்ல பதிலுக்கு சொல்லுவோம்னு சொல்றக்க. சி, உனக்கு என்னவோ நினைச்சேன். நீ பெரிய ஆளாதான் இருக்க. கைவிடு. அதான் தப்பா எடுத்துக்கிட்ட போல இருக்கு. நான் அவரை பார்த்ததோட ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். பேச கூட இல்ல. ஏன் இப்படி கோவப்படுற? கைய விடுன்னு சொன்னேன்.